வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களின் KSR வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் காமராஜ் என்று துவக்கப்பட்டு தேர்தல் கமிஷனில் பதிவு செய்யப்பட்டு மாநில கட்சியாக துவங்கியை குறித்து நான் சொன்னேன். முதல் பணியாக தர்மபுரி மாவட்டத்தில் தீவிரவாதிகள் நக்சலைட்டுகள் குறித்தான பதிவை கடந்த முறை சொல்லியிருந்தேன். திருப்பத்தூர் பகுதியில் கொஞ்சம் தீவிரவாதிகள் இருந்தார்கள். சமூக பொருளாதார காரணங்களால் இளைஞர்கள் அந்த நக்சலைட் பாணியில் தமிழகத்தில் அவர்கள் தீவிரவாதம், அதாவது மக்களை அழித்தொழித்து செய்தல் என்பதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஒரு சுற்றுப்பயணம் நல்ல விதமாக முடிந்தது. அடுத்து ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது கோலார் தங்கவயல், அது கர்நாடகத்தில் இருக்கின்றது. பெருவாரியான மக்கள், அதாவது அன்றைக்கு தென்னார்காடு, வடார்காடு, இன்றைய தர்மபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழர்கள் அங்கு பணியாற்றினார்கள். இந்த சுரங்கம், தங்கச் சுரங்கம் கோலார் தங்கவயல் 1880 ஆங்கிலேயரால் துவங்கப்பட்டது. அதற்கு பிறகு 1956 நாம் விடுதலை பெற்ற பின் அதை இந்திய அரசு ஏற்றுக்கொண்டது. தொடர்ந்து தமிழக தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டதை குறித்து அனைத்து தரப்பிலும் போராடினார்கள். குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் AK கோபாலன், P ராமமூர்த்தி போராடியது உண்டு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அண்ணா கடுமையான அறிக்கையும் வெளியிட்டார். அன்றைக்கு திமுக அன்றைக்கு ஆட்சியில் இல்லை. காங்கிரஸ் மத்தியிலும் ஆட்சியில் இருந்தது, தமிழகத்திலும் ஆட்சியில் இருந்தது, அதாவது கர்நாடகத்திலும் ஆட்சியில் இருந்தது. இருப்பினும் அவங்களுக்கான ஊதிய தொகை குறைவாக இருந்தது. பணி நிரந்தரப்படுத்தலையும் சிக்கல் இருந்தது. இப்படி பல்வேறு போராட்டங்கள் ஆதியில் நடந்தன. ஒரு கட்டத்தில் தமிழர்களுக்கும் அங்குள்ளவர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. அதாவது 1980 அங்கே சென்றோம். அண்ணன் நெடுமாறன் நாங்கள்லாம் போனோம். போய் பார்த்த பொழுது அங்கே தமிழர்கள் பாதிக்கப்பட்டனர். அவர்களெல்லாம் வாடகை வீட்டில் இருந்தார்கள். தங்கவேல் சுரங்கத்திலிருந்து ஒரு சிலர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டார்கள். பட்னியாக பல தொழிலாளர்கள் அன்றைக்கு இருந்தது பார்த்தோம். பெரிய விதமாக அது தமிழர்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருந்தார். அது என்ன நிலவரம் என்று அங்கே சென்று அறிந்து ஒரு 2 நாட்கள் தங்கி அந்த வட்டாரப்பகுதியில் எல்லாம் சுற்றுப்பயணம் அண்ணன் நெடுமாறனோடு சென்றோம். அதுக்கான பிரச்சனைகள் என்ன, அதை என்ன சீராக்க வேண்டும் என்று உடனே அறிக்கையாக தயார் செய்து தமிழக முதலமைச்சர் MGRிடம் 80 அளித்தோம். உடனே MGR அதை குறித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினார். அதேபோல் கர்நாடக அரசுக்கும் கடிதம் எழுதினார். அன்றைக்கு குண்டுராவ் முதலமைச்சர் என்று என்னுடைய நினைவு. உடனே ஒரு சில பிரச்சனைகள் பேச வேண்டும் என்று குண்டுராவ் வரும்போது காவேரி பிரச்சனையோடு கோலார் தங்கவேல் பிரச்சனையும் அங்குள்ள தமிழர்களை பற்றியும் பேசியது உண்டு. இப்படியெல்லாம் 2வது சுற்றில் இந்த பிரச்சனையை எடுத்து நாங்கள் மேற்கொண்டோம். இப்போது அந்த கோலார் தங்கவேல் ஆஸ்திரேலியா கம்பெனியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. பெரிய முன்னாடி கிடைத்த தங்கம் இப்போ கிடைப்பதில்லை. எத்தனையோ அதிகமான லோடு ஏற்றினால் அந்த மணலிலிருந்து கிட்டத்தட்ட தங்கம் மிகவும் குறைவாக கிடைத்தது. இப்போ ஆந்திராவிலும் தங்கம் கிடைக்கின்றது என்ற ஒரு செய்தியும் வந்துள்ளது. இங்கே கோலார் தங்கவேலில் பெரும்பாலும் தமிழர்கள் தான், கிட்டத்தட்ட ஒரு 60-70%. மற்றவர்களுக்கு கர்நாடகத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் உரிமைக்காக பிறகு முதலமைச்சர் குண்டுராவை சந்தித்து நாங்கள் பேசினோம். இதெல்லாம் கடந்த கால நினைவுகள். இப்படியாக இருக்கும்போது அந்த கட்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் காமராஜ், அதாவது தமிழ்நாடு காமராஜ் காங்கிரஸில் நிர்வாகிகள் அண்ணன் நெடுமாறன் தலைவராகவும், அதே மாதிரி பொதுச் செயலாளராக MKT சுப்பிரமணியம். இவர் யார் என்றால், அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ராபின்சன் பார்க்கில் துவங்கும் பொழுது பெத்தாம்பாளையம் பழனிசாமி தலைமையில் அந்த கூட்டம் நடந்தது. அண்ணா உரையாற்றுகிறார். அண்ணா ஏன் திமுக வேண்டும், ஏன் திகாவிலிருந்து விலகினோம் என்று சொல்லி அந்த விளக்க கூட்டத்தில் பங்கேற்ற முக்கியமானவர், முதல் வரிசையில் அவர் பேர் உண்டு, MKT சுப்பிரமணியம். பெரியாரை அவர் போனான்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட உரிமை பெற்றவர். அதே மாதிரி அந்த திமுக கூட்டத்தில் அண்ணாவுடையும் அந்த அழைப்பதில் அவர் பெயர் இருந்தது. கலைஞர் பெயர் கூட ரொம்ப கீழே இருந்தது. அப்படி முக்கியமானவர் MKT சுப்பிரமணியம். திராவிட இயக்கத்தில் இருந்தவர். பிற்காலத்தில் அவர் காமராஜரோடு வந்து விட்டார். அவர் ஒரு பொதுச் செயலாளர். அடுத்து தீசு கிள்ளிவளவன், எல்லாருக்கும் தெரியும். அவர் யாருன்னா அண்ணாவுக்கு உதவியாளராக ஆரம்ப கட்டத்தில் 40-50களில் இருந்தவர். அவர் பெயர் திருவேங்கடம். அவருடைய பொதுச் செயலாளர். அண்ணாவுக்கு நெருக்கமானவர், ரொம்ப நெருக்கமானவர். அண்ணாவை பார்க்க வேண்டும் என்றால் திருவேங்கடத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். அதாவது நான் சொல்வது 47, 48, 50 அப்படி இருந்தவர். கலைஞர் என்ன கருணாநிதி என்று கூப்பிடுவார் தீசு கிள்ளிவளவன். அதே மாதிரி MKT சுப்பிரமணியம் என்ன MKT சுப்பிரமணியம் யாருன்னா, கலைஞரை முதல்ல
திராவிட கழக கூட்டத்துக்கு முதல்ல கூட்டு வந்து தண்டையார்பேட்டில் கலைஞருக்கு முதல் மேடை அமைத்தவர் எம்கேடி சுப்பிரமணியம். இவங்க 2 பேரும் பொதுச் செயலாளர். அடுத்து நான் ஒரு பொதுச் செயலாளர் 3. தஞ்சை ராமமூர்த்தி காங்கிரஸ் வட்டாரத்தில் மிகவும் அறியப்பட்டவர், இந்திரா காந்திக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் தஞ்சை ராமமூர்த்தி, அவர் துணைத் தலைவர். இப்படியெல்லாம் ஒரு இயக்கத்தை கட்டி நாங்கள் பொறுப்பில் இருந்தோம். எங்களோட கவிஞர் கண்ணதாசனும் உண்டு, மணலி ராமகிருஷ்ண முதலியாரும் உண்டு. இத்தனை பேரும் காங்கிரஸில் முக்கியமான காமராஜருக்கோ இந்திரா காந்திக்கோ நெருக்கமானவர்கள். நாங்கள்லாம் அண்ணாவுக்கு நெருக்கமானவர்கள். இப்படிப்பட்ட ஒரு தேர்தலில் ஒரு காலம் சட்டமன்றத்துக்கு செல்ல முடியவில்லை. அதான் தேர்தல் அமைப்பு முறை. காசு கொடுத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று இன்றைக்கு சூழ்நிலை. ஜாதி இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று சொல்லலை. தொடர்ந்து கவிஞர் கண்ணதாசனோ எம்கேடி சுப்பிரமணியோ தீசு கிள்ளிவளவனோ இல்லை மணலி ராமகிருஷ்ண முதலியாரோ இவங்கெல்லாம் தொடர்ந்து ஒரு கட்சியில் ஏங்கியவர்கள். ஆனால் அவர் நாடாளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு போக முடியவில்லை. இன்றைக்கு யாராரோ இவங்கன்னு நாடாளுமன்றத்துக்கு போய்விடுறார்கள் இல்லையா? ஏன்னா இன்றைக்கு காலை பிடிக்கணும், கையை பிடிக்கணும், தலைவர் காலை பிடிக்கணும், கையை பிடிக்கணும். அது மட்டுமல்ல, ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும். அப்படித்தான் போக முடியும். இவங்கெல்லாம் உழைச்சவங்க. பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். கவிஞர் கண்ணதாசனுக்கு தகுதி இல்லையா நாடாளுமன்ற உறுப்பினராக? சட்டமன்ற உறுப்பினர் தகுதி இல்லையா? ஏன் நெடுமாறனுக்கு நாடாளுமன்றத்துக்கு போக தகுதி இல்லையா? தஞ்சை ராமமூர்த்தி தகுதி இல்லையா? இப்படிப்பட்ட அரசியலில் நாங்கள் எளிதாக வளர்ந்து வந்தோம். எங்களுக்கு நாடாளுமன்றம் சட்டமன்றமும் இன்றைக்கு போய் நாங்கள் ஒன்றும் சாதிக்க போகிறதில்லை. அங்கே ஒரு சர்க்கஸ் கம்பெனி மாதிரி நடக்கின்றது. இப்போ போயும் அது பயனற்றது. இந்த சூழ்நிலையில் இதுதான் இன்றைக்கு அரசியல். நல்ல அரசியல்னு இருக்குது, கெட்ட அரசியலும் இருக்குது. நல்ல கொழுப்பு இருக்கிறாப்புல உடம்புல, அது மாதிரி கெட்ட கொழுப்பு இருக்கிறாப்புல. இன்றைக்கி கெட்ட கொழுப்புக்கு தான் அதிக வீரியமாக எல்லோரும் நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் போய் மேலும் குதித்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் என்பது ஒரு தன்மையானது. இன்றைக்கு வாரிசு அரசியல்கள் பூந்து விட்டார்கள். யார் வாரிசு அரசியல் கூடாது என்று சொன்னார்களோ அவர்களே இன்றைக்கு வாரிசை ஊக்குவிக்கிறார்கள். இந்த வாரிசு அரசியல் எந்த அளவு போகும் என்று பார்க்கும்போது ஒரு குடும்ப ஆதிபத்தியம் என்ற நிலையில் இன்றைக்கு அரசியல் வந்துவிட்டால் இந்த அரசியலை நாம் என்ன சொல்ல முடியும்? இப்படித்தான் தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ் 80களில் இந்திராவுக்கு நெருக்கமாக இருந்தோம், பிறகு தனியாக பிரிந்தோம். இப்படி பல்வேறு வகையில் கட்சி அமைத்து பல்வேறு தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுத்தோம். இனி வருங்காலகட்டங்கள் பார்ப்போம். அதாவது ஈழத்தமிழர்களை, அதாவது அகதிகளை அந்தமானில் குடியேற்ற வேண்டும். சேது கால்வாய் திட்டம், கச்சத்தீவு பிரச்சனை, அது மட்டுமல்ல நெய்வேலி லிக்விட் கார்பரேஷன் பிரச்சனை, அது மட்டுமல்ல மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாத்தல், காவேரி பிரச்சனை, நதிநீர் பிரச்சனை, மேற்கு நோக்கி பாயும் கேரளா நதிகளை தமிழ்நாட்டுக்கு திருப்புதல், அதே போல தமிழ்நாட்டில் உள்ள நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்கான அதை வைத்துக்கொண்டு தொழிற்சாலைகளை, அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி என்ற பல்வேறு திட்டங்களை வடிவமைத்தோம். அப்போம்லாம் இந்த மாதிரி செய்தித்தாளில் இதை பற்றியான பிரச்சனைகள் வரும். அப்போவே நாங்கள் பேசினோம். அன்றைக்கு பொதுவாக பேசுவது இடஒதுக்கீடும் காவேரி பிரச்சனை தான் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. நாங்கள் வந்த பிறகுதான் நெடுமாறன் பல்வேறு பிரச்சனை எடுத்து சென்றார். அதுக்கு பிரச்சார பயணத்தையும் மேற்கொண்டார். அன்றைக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினர், ஒரே டைம் சட்டமன்ற மதுரை மத்திய தொகுதி. இப்படியான எங்கள் பணிகள் நடந்தன. அடுத்த கட்டத்தில் எங்களுடைய போராட்ட பணிகள் என்னென்ன செய்தோம், அடுத்த நகர்வுக்கு என்ன செய்தோம் என்று அடுத்த சுவடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் KSR வாய்ஸ் சேனலோடு. நன்றி, வணக்கம். KSR வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.